அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பேசுகிற ஜீவனுள்ள தேவன். இந்த நாளிலே பேச நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, we desire to hear you speak to us, Lord. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். சொல்லுவோமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நீலனாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நீலனாய் மாறிவிட்டே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்த நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நீர் விரும்புகிறது நடைபெற வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் எங்களுடைய ஜீவியத்தை மாற்றுகிற சத்திய வசனமாய் நாங்கள் தாகத்தோடு விரும்பி காத்திருக்கிறோம். கர்த்தர் பேச நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome all those who are here this morning in the name of our Lord and Savior Jesus Christ. குறிப்பிட்ட வகையில் இந்த நாளிலே முதலாவது வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையாருக்கு தந்தையார் தினம் வாழ்த்துக்கள் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தந்தையாக இருக்கலாம், அல்லது தாத்தாவாக இருக்கலாம், இல்லை அங்கிளாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய தகப்பனாய், இல்லை ஞான தந்தையாக பணியாற்றி வருகிறவர்களாக இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையார் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். You may be a father, a grandfather, an uncle, a spiritual father, a godfather. In any roles that you play as a father, we want to wish you happy Father's Day. இன்றைக்கு தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஏலி ஒரு ஆசாரிய தகப்பனாய் அவன் காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். We find Eli a priestly father. தந்தையார் தினம் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டதா, இல்லை தாய்மார்கள் தினம் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் எழும்பினது.
a question came to mind whether Father's Day started first or Mother's Day started first. எதுதான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? வழக்கமாக அப்படி தான் நடக்கும். Alright, Mother's Day 1910வது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 1910வது ஆண்டிலே, alright, in 1910 first Father's Day was celebrated in the 19th of June in a place called Spokane, a city, Spokane in Washington. வாஷிங்டன் என்ற ஒரு பகுதியில், ஸ்போக்கேன் என்ற ஒரு நகரத்தில் இந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இட் பிகேம் அ லா. அது எப்பொழுது லாவாக ஒரு உலக அளவில் அல்லது தேச அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டமாய் மாறினது என்றால் 1972 ஆண்டிலே தான், எத்தனையோ வருஷம் பிறகுதான் அது முழுவதும் ஏற்றுக்கொண்டு 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே, அதாவது ஜூன் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தந்தையார் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்ற அந்த கொண்டாட்டம் அந்த அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. It was signed into law and given a permanent recognition of a Father's Day by President Richard Nixon in 1972. But it all started with one person. இதெல்லாம் ஒரு சகோதரினாலே ஆரம்பிக்கப்பட்டது. இவர்களுடைய பேர் சொனோரா லூயிஸ் ஸ்மார்ட் டாட் என்று சொல்வார்கள். நீளமான பெயர். ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தந்தையார் ஒரு தனித்த தகப்பனாய் இருந்து தன்னுடைய ஊழியத்தை ஒரு தந்தையாய் தன்னுடைய காரியங்களை செய்து வந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள். 6வது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தன்னுடைய மனைவி, அதாவது சொனோரா அவர்களுடைய தாய் காலமானார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read about the history when Sonora's mother was giving birth to the 6th child, she passed away. தனித்த தகப்பனாக இவர் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து எடுத்ததை அவர்கள் ரொம்ப கவர்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தொடப்பட்ட நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு சபைக்கு ஒரு ஆராதனைக்கு சென்றிருந்தார்கள். She went to a church for a service. அந்த ஆராதனையிலே மதர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. மதர்ஸ் டேக்கு வேண்டிய செய்தி கொடுக்கப்பட்டது. மதர்ஸ் டே was celebrated in that church and a message that was given to Mother's Day. And she felt touched. She said, if Mother's Day is celebrated, then Father's Day also must be celebrated. For example, there are many people like my father. என்னுடைய தகப்பனை போல எத்தனையோ தந்தையார்கள் இருக்கிறார்களே, தகப்பன்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பித்த இந்த ஆரம்பம் தான். This was the beginning that she started celebrating, and then now we still celebrate it today. இன்றைக்கும் நாம் அதை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். So today we want to look at a father in the Bible. வேதத்தில் உள்ள ஒரு தகப்பனை குறித்து நாம் கவனிக்கும்படியாக பார்க்கும்படியாக அவருடைய வாழ்க்கை குறித்து தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற சத்திய காரியங்களை தியானிக்கும்படியாக வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இவருடைய பேர் ஏலி. Alright, Eli is his name. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read 1 Samuel chapter 1 verse 9, scripture says, then Hannah rose after eating and drinking in Shiloh. Now Eli the priest was sitting on the seat by the doorpost of the temple of the Lord. வாசியுங்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அன்றிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு ஆசாரியன் என்று நாம் பார்க்கிறோம். He is a man who was serving the Lord as a high priest, a father who serves God. தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு தந்தை என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஏலியை குறித்து 3 காரியங்கள் உங்களுக்கு இடத்துல சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஏலி யார் என்று பார்க்கும் பொழுது, when we ask the question who is Eli, let me just share 3 important facts about his life. அவர் ஒரு ஆசாரியர் மாத்திரமே அல்ல,
ஒரு நியாயாதிபதியாக பணியாற்றி நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்தவர் என்று பார்க்கிறோம். He was not only a priest, a high priest in Shiloh, but he was also a judge. ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் இந்த ஊழியங்களை செய்து வந்தவர். He is not a novice. He is a man who is experienced in serving God for about 40 years, give and take. இவர் அது மாத்திரமே அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது எழுதப்பட்டவைகள் பார்க்கும் பொழுது 2 பிள்ளைகளுக்கு, ஒப்னி, பினேஹாஸ் இவர்களுக்கு தந்தையாயும் அவர் காணப்பட்டார். He was also the father for what is written to us, 2 sons, Hophni and Phinehas. இந்த இருவரும், இந்த இரு பிள்ளைகளும் ஆசாரிய கூட்டத்தில் பிறந்ததினாலே அவர்களும் ஆசாரியர்களாக காணப்பட்டார்கள். Because they were born into the priestly line, they were automatically also priests. They were serving as priests. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது சாமுவேலுக்கு ஒரு ஆவிக்குரிய தந்தையாய் அவர் காணப்பட்டார். He was also a spiritual father for Samuel. அவர் சிறு வயது முதல் அவருடைய வாலிப நாட்கள் வரை அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தந்தையாய் இருந்து அவரை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். We see and read that he was a good spiritual father to Samuel during his early days, childhood, and even during his teenage years. A man who was serving God according to the call that God has given to him. தேவன் அவருக்கு கொடுத்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு நல்ல மனுஷன் என்று பார்க்கிறோம். ஏலி என்ற ஒரு ஆசாரியன், ஒரு நியாயாதிபதி. அது மாத்திரமே அல்ல, அன்னாள் ஜெபிக்க வரும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எங்கே உட்கார்ந்திருந்தார்? Where was he seated when Hannah comes to pray? அந்த கூடாரத்தின் வாசல் அருகின் ஆசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். He is seated in a very important position at the entrance of the tabernacle. ஏனென்றால் தெய்வீக ஆலோசனை பெறும்படியாக அங்கே வரும்பொழுது இந்த ஆசாரியர் அங்கே அமர்ந்து ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கும்படியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். He is seated there for a particular purpose. When people of God comes to seek divine wisdom and divine instruction, he is the man who is seated there to give instructions to others. மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அவை அன்னாள் ஜெபிக்க வரும் பொழுது அவர் கருத்தாய் அதை கவனித்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்து ஜெபத்தோடு அனுப்பி வைக்கிறதையும் பார்க்கிறோம். We find that when Anna comes to pray, he is not only seated there doing nothing, he observes what she is doing, he comes and speaks to her, and later on prays for her and sends her off. He does the priestly duties. தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை, பொறுப்பை அவர் கருத்தாய் கவனமாய் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தந்தை, a father who serves God. தேவனுக்கு பணி செய்கிற ஒரு தந்தை, a father who ministers unto God. He is a man who serves God. So today, fathers, as we look at the example of Eli in serving God, is a call for us also. God's call. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாய் நாம் ஏற்றுக்கொண்டு எப்படி நான் தேவனுக்கு இன்னும் அதிக ஊழியம் செய்ய முடியும் என்பதை அந்த கேள்வியோடு அந்த கேள்விக்கு பதிலை தேடி நம் ஊழியம் செய்யும்படியே கர்த்தர் அழைக்கிறார். The Lord invites us to respond to that call, respond to the invitation. God calls us to serve him. So in 1 Peter chapter 4 verse 10, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் வேதம் விவனமாய் சொல்கிறது, தமிழிலும் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். Each one should use whatever gift he has received to serve others, faithfully administering God's grace in its various forms என்று வேதம் நமக்கு நினைவு மூட்டுகிறது. வாசியுங்கள். அவன் பெற்ற வரத்தின்படியே. கொஞ்ச நேரமா எல்லோருக்கும் ஆண்டவர் அவன் பெற்ற வரத்தை கொடுத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்கிறார். God gives each one the gifts, and when God gives we receive. பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வாசிங்க மீண்டுமாய். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய
பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அல்லது ஊழியம் செய்யுங்கள். So scripture reminds us, வேதம் நமக்கு நினைவு மூட்டுகிறது, தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை அவருக்காக பயன்படுத்த வேண்டும், அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட வகையில் தந்தையார்களுக்கு மாத்திரமே அல்ல, எல்லோருக்கும். It is not only fathers alone, but each one of us have a call, but particularly fathers. Fathers, you have a role and a service unto the Lord. தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழிய பொறுப்பு, அழைப்பு நமக்கு இருக்கிறது. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி அவருக்கு கொடுத்து அவருக்கு சேவை செய்யணும். What we have, we offer back to him to serve him. We can have, but we can bury it. நம்ம இடத்துல இருந்து அதை புதைத்து வைக்கிறவர்களாக கூட நாம் காணப்படலாம். அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்த அந்த மனுஷனை போல. Like the man who buried that one talent that was given unto him, he buried it very carefully. But the Lord calls us to make use of the gifts. தேவன் கொடுத்த தாளந்துகளை, தேவன் கொடுத்த வரங்களை, அவருடைய கிருபை வரங்களை பெற்றவர்களாய் மாத்திரமே அல்ல, அதில் பெருமை கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமே அல்ல, அதை பயன்படுத்துகிறவர்களாய் தேவனுடைய ஊழியத்திற்கும் சபைக்கும் ராஜ்யத்திற்கும் பயன்படுத்த வேண்டும். God calls us to use the giftings for his purpose, for his ministry, for the extension of the kingdom and the church of God. Today you must ask, Lord, how can I serve you better? நான் இன்னும் எப்படி உமக்கு சிறந்த வகையிலே ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். So first we find he is a serving father. அவர் ஊழியம் செய்கிற ஒரு தந்தையாய் காணப்படுகிறார். Secondly, we see that he is a suffering father. பாடுகள் கடந்து செல்கிற ஒரு தந்தை, வேதனை அனுபவிக்கிற ஒரு தந்தையாய் காணப்பட்டார். எல்லாமே நன்றாய் காணப்பட்டதை தான் போல காணப்பட்டது. Everything looked good and fine. Serving God, sitting at the foot at the seat of the tabernacle, அந்த வாசலிலே அவர் அமர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, when he looked at the life and the example of the children, which is clearly written for our instruction and our warning. இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆலோசனைக்கு மாத்திரமே அல்ல, நமக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன். In 1 Samuel chapter 1 verse 3. Now this man referring to Elkanah, would go up from his city yearly to worship and sacrifice to the Lord of hosts in Shiloh. And the 2 sons of Eli, Hophni and Phinehas, were priests to the Lord there. வாசியுங்கள். அங்கே மனுஷன் சீலோவிலே பணிந்து கொள்ளவும் போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஹோப்னியும் பினேகாசும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஹோப்னி, பினேகாஸ், ஹோப்னி அண்ட் பினேகாஸ் 2 மனிதர்கள். தந்தை யார்? ஆசாரியர். இவர்களும் ஆசாரியர்களாக காணப்படுகிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, when we read about their life, what the Bible says about their life, வேதம் இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கும் பொழுது ரொம்ப மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஏலியனுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மற்ற வசனங்களை குறிப்புகள் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே செல்வோம். 1 Samuel chapter 2 verse 12 says, they were worthless men. வாசியுங்கள். ஏலியின் குமாரர்
பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They were sons of Belial in some translation. What it actually means at the end of the day, they were completely useless, worthless characters. பெலியாலின் குமாரர்கள் என்று சொல்லும் பொழுது அதோடைய மூல அர்த்தம் என்னவென்றால், முற்றிலும் பிரயோஜனமற்ற ஒரு மனிதர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் யார்? தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்கள். They were people who were serving the Lord, but the Bible says they were worthless men, and worse the Bible says they did not know the Lord. கர்த்தரை அறியவில்லை. என்னங்க இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, இப்படி கூட முடியுமா? உம்மை அறியாதவர்கள் உம்மை சேவிக்கிறார்கள். They don't know you, but they serve you. அவர்கள் தேவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இன்னும் வேதனையாக இருக்கும். When we continue to read the things that they did, it causes us more pain. They defile the sacrifice of the Lord. தேவனுக்கு செலுத்தின பலிகளை அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். அதை தீட்டான காரியங்களுக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆசாரியர்கள் தான் ஜனங்களுக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள். The priests were those who were to give instructions on how to make the right sacrifices to the Lord, but these were the same people who were defiling the sacrifices. தேவனுக்கு செலுத்தின பலிகளை அவர்கள் அசுத்தப்படுத்தி தவறுதலான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான, தேவன் சொன்ன காரியங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தை வாசிப்போம். In verse 22 scripture says, வாசியுங்கள். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. They committed adultery, had sexual relationship with women who came to worship. தேவனை ஆராதிக்க வந்த பெண்களோடு அவர்கள் உறவு கொண்டார்கள், விபச்சாரம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இவர்கள்? ஆசாரியர்கள், ஆசாரியருடைய மகன். ரொம்ப வேதனையா இருக்கு. வாசிக்க இப்படிப்பட்ட பிள்ளைகளா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 25வது வசனம், in verse 25 வாசியுங்கள். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தார், நியாயாதிபதிகள் தீர்ப்பார்கள். ஒருவன் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக யார் என்றான். இது ஏலி தம்முடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். ஆனால் அவர்களுடைய மறுமொழியை கவனிப்போம். அவர்களோ தங்களுடைய தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். They were rebellious. They didn't listen. அப்பா சொல்லுகிறார், பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம், ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனம் இல்லை. They rebelled. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியர் வந்து சொல்லுகிறார், சொந்த தகப்பன் வந்து சொல்லுகிறார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் இவர்களுடைய கீழ்ப்படியாமை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is looking at the rebelliousness. இவருடைய கீழ்ப்படியாமை கவனித்துக் கொள்ளுகிறார். அப்ப சிட்சிப்பு, சீர்திருத்தல் என்று சொல்லும் பொழுது அது நல்லதா கெட்டதா? When we look at discipline, is it good or is it bad? எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? இது தந்தையார் செய்கிறதா, இல்லை தாய்மார்கள் செய்கிறதா, இல்லை சபையின் தலைவர்கள் செய்கிறதா, இல்லை ஊழியக்காரர்கள் செய்கிறதா?
ஆனால் செய்கிற நோக்கம் அதிக முக்கியம். When we think of discipline, whether it be done by fathers or mothers or the leaders of the church, or whether it be the pastors of the church, when we instill discipline, சீர்திருத்தல், ஒழுக்கத்தை நாம் அந்த அழுத்தமாய் சொல்லும் பொழுது அதோடைய நோக்கம் அறிந்திருக்க. We must understand the motive. Because when God disciplines, தேவன் சீர்திருத்தும் பொழுது ஒரு நோக்கத்தோடு ஒரு அடிப்படையோடு அவர் செய்கிறார். When God disciplines, he disciplines with a purpose, with a motive in his heart. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Hebrews chapter 12 verse 6, scripture says, the one whom God loves, he disciplines. வாசியுங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று வேதம் சொல்லுகிறது. The one whom God loves, he disciplines. அப்ப அப்பா என்ற ஸ்தானத்தில் தேவன் அப்பாவாய் இருந்து நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை சிட்சிக்கிறார். So discipline is proof of the father's love or parental love. சிட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு பெற்றோருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். Today discipline is something very scary, whether it be for children or even for parents. இன்றைக்கு சிட்சிப்பு சீர்திருத்தல் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கும் பயமா இருக்கு, பெற்றோர்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. ஐயோ, கண்டிச்சா என்ன சொல்லிடுவாங்களோ, கண்டிச்சா என்ன நடந்துருமோ, what will happen? அவங்க போற போக்கு போகட்டும். Let them go in their way, let them go in their journey. காலம் வரும் பொழுது மாறிடுவாங்க. What will happen? When the time comes, they will change. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும் பாஸ்டர். If they get married, everything will be all right. ஒரு அம்மா அப்படிதான் வந்து சொன்னாங்க, பையன் ரொம்ப மோசமா இருக்கான் பாஸ்டர், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் பாஸ்டர். Son is very bad lifestyle, let's just get him married. அவன் ஜெபிச்சு திருந்துறதுக்கு வழி பார்க்கறது இல்லை. சிலர் மாறிடுறாங்க, நல்லதுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதுனால அவங்க மாறிடுறாங்க. ஆனா சிலர், அப்ப சிட்சிப்பை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது பாருங்க, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஈலாய் disciplines his children, செய்கிறார். அதை தான் 23 25 வரை வாசிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியாய் நாம் கவனித்து வாசிப்போம். In verse 23, Eli comes to his children. ஏலி ஒப்னி பினியாசர் இடத்துல வந்து பேசுகிறார். He said to them, why do you do such things, the evil things that I hear from all these people? வாசியுங்கள். அவர்களை நோக்கி நீங்கள் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? யோசித்து பாருங்க. இதை வாசிக்கிறதுக்கு முன்பே ஏலி எங்க இருக்கிறார்? எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு? அந்த கூடாரத்தின் வாசல் அருகே தான் அமர்ந்திருக்கிறார். இவர்கள் பாவம் எங்கே செய்கிறார்கள்? அங்கேதான். Eli is seated there. அண்ணால் ஜெபித்ததே அவர் பார்த்தார் என்றால் பிள்ளைகள் செய்த பாவத்தை பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டாரா? 40 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். A man who has been in the ministry for 40 years, obviously he has seen. அவரா கண்ணால பார்த்திருப்பாரு. இப்ப அவர் வந்து கேட்கிற காரணத்தை கவனிங்க. Just look at the reason that he comes and disciplines his children. வாசிங்க மீண்டுமாய். அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட செய்கிறது என்ன? ஏன் அப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அவர் ஏன் வந்து கேட்கிறாரு தெரியுங்களா? மற்றவெல்லாம் பேசுறான்பா, other people are talking. மானம் போதியா? உண்மையான தேவ பக்தியினாலே தேவனுக்கு பயந்து சிச்சிக்கிற ஒரு சிச்சிப்பு அல்ல. It was not a rebuke or a discipline that was done out of the fear of the Lord. It was done because of the pressure of people and the community.
issue of honor. ஐயோ பேரு மானம் போது ஐயா, மானம் போகிறதுனால நாம் சிச்சிக்கிற சிச்சிப்பு. It is because of you're losing honor, losing face, people are talking about it. அவருடைய சிச்சிப்பு இருக்கிறது, ஆனால் சிச்சிப்பின் நோக்கம் தவறாயிருக்கிறது. The reason for his rebuke is not love, not because of fear of God. தேவனுக்கு பயந்து செய்கிற ஒரு செயல் அல்ல. மானம் போகுது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது continue to read 24வது வசனம், it continues to confirm that. No, my sons, for the report is not good. What is not good? Which I hear the Lord's people circulating. வாசிங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற, என்னமோ அவர் பார்க்காத மாதிரி மற்றவங்களாம் சொல்றாங்க, நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. அவங்களாம் பேசுறாங்க, அவங்களாம் பேசி அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. People are seeing, people are watching, and people are observing and doing what you are doing. 25 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார், ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வதற்கு, அங்கே கண்டிப்பதற்கு கர்த்தர் வருவார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 25 முதல் வாசித்தோம், அப்பா சிச்சிக்கிற சிச்சிப்பு கண்டிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept the discipline and the rebuke of the father. இன்றைக்கு அன்பான சிச்சிப்பு கண்டிப்பு என்று சொல்லும் பொழுது, when we talk about loving discipline, இந்த படத்தை பார்க்கும் பொழுது இது உண்மையான நாட்களிலே நடக்கிற சம்பவங்களுக்கு ஒப்பா இருக்கிறது. The image actually reflects much about what actually happens today. There is discipline. இது செய்யாதப்பா, அதே தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். What we tell our children not to do is exactly what we continue to do. தண்ணிலாம் அடிக்காத, பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே சொல்லுவோம். அப்பா மாதிரி கெட்டு போயிடாதப்பா, ஆனால் அப்பா ஒன்றும் கெடுத்துக்கிட்டு தான் இருப்போம். Don't spoil your life like father, but we continue doing it. கோபப்படக்கூடாது, ஆனால் நமக்குள்ளே அந்த கோபம் அவங்க பார்க்குறாங்க. நாம் சொல்லுகிற காரியங்களை விட நாம் செய்கிற காரியத்தை தான் அதிகமாய் கவனித்து அவர்கள் செய்கிறார்கள். More than what we say and preach to our children, they see what we do and they follow. எதை செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நடத்தை செயல் முற்றிலும் அவர்கள் பார்க்கிறார்கள். They look at our life, our lifestyle, our speech and our action, and they are following it. Our lifestyle. What is our lifestyle? What do we preach to our children? Is it compatible? நாம் வாழ்கிற வாழ்க்கையும் போதிக்கிற காரியங்களும் சமமாய் இருக்கிறதா இல்லை வேறாய் இருக்கிறதா? சபைக்குள் வரும் பொழுது ஒரு விதமான ஒரு நிலை, வெளியே போகும் பொழுது ஒரு விதமான ஒரு நிலை. When you come to church, we are in one certain position or certain posture. We're very, very, very God-fearing. But when we are outside, when we are in our homes, our children see us differently. இது இருக்கிற அப்பா அம்மார்களுக்கு மாத்திரமே அல்ல, என்னை சேர்த்து தான். All of us, including myself. பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறார்கள், சபையின் பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறார்கள். The children of the church looks at us, looks at the elders of the church. சபையினுடைய மூப்பர்களை பார்த்து என்ன பேசுகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் ஃபெலோஷிப்ல என்ன பேசுறோம், நீங்க கவனிக்கிறவங்களோ இல்லையோ அவங்களெல்லாம் கவனிக்கிறாங்கப்பா. Our young people, young children. What we discuss during the breakfast fellowship, whether we concentrate or not, they are listening, they are observing, they are seeing what we do. What are we showing to them? What form of loving discipline? What is the motive of our discipline? நம்முடைய சிட்டிப்பின் நோக்கம் என்ன? நாம் அவர்களை சிச்சிக்கும் பொழுது எந்த நோக்கத்தோடு சிச்சிக்கிறோம்? இப்ப ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சிச்சித்தாரா இல்லையா? சிச்சித்தார். எதனால சிச்சித்தார்? மற்றவங்கலாம் பேசுறாங்கப்பா, இப்படிலாம் பேசாதப்பா, இப்படிலாம் போகாதப்பா, இப்படிலாம் உடுத்தாதப்பா, அந்த நாள் சிச்சிக்கிறான். He is
coming and disciplining his children because people are talking. மற்றவங்க சொல்றாங்க, people are talking. So he says, don't do like this, don't behave like this, don't talk like this, don't dress like this, no, don't do this la. But parents, fathers, mothers, we are not only given children, we are given spiritual authority over our children. பெற்றோர்களே, பிள்ளைகள் தேவன் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளாய் மாத்திரமே அல்ல, அவர்கள் மேலே நமக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் அந்த ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அதை கனம் செய்வார். When we pray for our children, the Lord will acknowledge that spiritual authority and honor and answer that prayer. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க ஜெபிப்பாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் ஜெபிக்கிறாங்களா எவ்ரி சண்டே? அவங்க ஜெபிச்சா போதும். No, Sunday school teachers are praying for our children, so we delegate the responsibility to them. No. Spiritual authority is given to parents. We must learn to accept the spiritual authority and function in that spiritual authority and discipline in that spiritual authority. நம்முடைய பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தில் சிச்சித்து நடக்க வேண்டிய அவசியம், கடமை நமக்கு இருக்கிறது. இதை தட்டி கழிச்சு இல்லைங்க முடியாதுங்க, பேசினாலாம் கேட்க மாட்டாங்க, செபிக்க ஆரம்பிக்கணும். We must start praying for our children. ஆண்டவரே, கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய இருதயம் மாற்றப்பட நாம் செபிக்க. We must pray that the hearts of our children will become hearts of obedience, hearts that will receive and accept. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்ப இந்த ஏழி தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். அவங்க கேட்காம போறாங்க. இவரை நோட்டுறாரு, பரவாயில்ல ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை, இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவரோடு நடக்க போகிற தேவனுடைய கோப ஆக்கினை வரப்போகிறது என்ற எச்சரிப்பு கீழ்ப்பகுதியில் வாசிக்கிறோம். As we continue to read, you will find that God sends a warning through a prophet and sends this man to send the word of God about the judgment that is coming upon him and his family. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் அழுத்தமாய் சொல்லுகிறார் நம்முடைய கவனத்திற்கு. ஏனென்றால் இந்த 29வது வசனம் 1 சாமுவேல் 2:29 வாசிக்கும் பொழுது, when you read 1 Samuel chapter 2 verse 29, read it, வாசியுங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலி. யாரை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏலியை பார்த்து, ஒஃப்னி பினியாசை பார்த்து அல்ல. God is not speaking to Hophni and Phinehas. God is speaking to Eli. ஏலி, வாசியுங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் இப்படி அசுத்தப்படுத்துகிறீர்களே, உதைப்பானேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி. நீங்க நல்லா சாப்பிட்டு பெருசாவுறீங்க. வாசிங்க. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏலி, என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைங்க உனக்கு பெருசா போயிடுச்சு. என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகள் நீ கண்டிக்காம கவனிக்காம ஒரு கண்மூடினத்தனமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You do not honor me, but you honor your sons. The position where God is supposed to be, he has put his children. தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவன் தன்னுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறான் என்று கர்த்தரே அவனுடைய உள்ளத்தை அறிந்து அவனுடைய வாழ்க்கை நடத்தை அறிந்து அவனை கண்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். A great warning. நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய இடத்தில் வைத்து விடவே கூடாது. Don't put our children in the position of God. பிள்ளைகள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும்.
We must love them. அவர்களை பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். We must care for them. But they are not God. அவர்கள் சொன்னா இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க செய்கிறது தான் நினைக்கிறது தான் அல்ல. ஆவிக்குரிய தகப்பனாய் நம்முடைய தகப்பன்மார்கள் தங்களுடைய வீடுகளிலே ஆசாரியர்களாக தங்களுடைய ஊழியத்தை செய்து வர வேண்டும். All fathers must take on the role of spiritual fathers to be the priest in their home. There is only one God. ஒரு தேவன் மாத்திரமே அல்ல. ஆனா ஏலி செய்த காரியத்தை வாசிக்கிறோம். God says, you honor your sons, you honor your children above me. அதோடைய முடிவு பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை. The outcome is a very sad thing. Very sad thing. இன்றைக்கு சபை கூடுதல், வேத வசனத்தை வாசிப்பதல், கர்த்தருடைய ஜெபம், ஊழியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமோ இல்லையோ, உலக காரியங்களுக்கு அதிகமான காரியங்களை செலவழித்து அவர்களை நடத்துகிறோம். Whether we teach our children about prayer, about reading the scripture, about attending church, being part of the ministry of God, but we tend to invest much into the life of the world for them. அவங்க நல்லா வளர்ந்து வரணும், அவங்கள சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். We want them to achieve much. நல்ல எண்ணம் தாங்க, தப்பு இல்லை. ஆனால் கடைசி நாளில் அவர்களோடு கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கர்த்தர். It is the Lord who is going to be with them until the end. Do we impart? Do we teach them? Do we guide them? Or do we honor our sons, our children, our daughters above God? அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்கம்மா. Honor your sons above me. நீ என்னை பார்க்கிலும் நீ உன் குமாரரை மதிப்பானேன். Why do you honor your sons, your children above me? ஆனால் சிட்சிப்பு அவசியம் தேவை, செய்கிற விதமும் முறையும் தேவை. Discipline needs to be instilled, but it is also important to instill it in the way that God desires it. Biblical discipline. வேதத்தின் அடிப்படையான ஒரு கண்டிப்பு, சிட்சிப்பு அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 6 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெய்வீக ஆலோசனை வருகிறது. தகப்பன்மார்களுக்கு குறிப்பாய் பேசப்படுகிறது. In Ephesians chapter 6 verse 4, it says, fathers, do not provoke your children to anger, but bring them up in the discipline and instruction of the Lord. வாசியுங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, ஆலோசனை கூறுகிறது. ஒரு முறை ஒரு சபையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இடையில் நான் அங்கே இருந்தேன். அப்பா பாஸ்டர், பையன் ஆஃப்கோர்ஸ் பாஸ்டருடைய மகன். The father was the pastor and the son of course is the pastor's son. அப்போ பையன் ஒரு தப்பு காரியம் செஞ்சிட்டான், ஒரு குறும்புத்தனமான ஒரு காரியம் செஞ்சிட்டான். அப்பா சொன்னார், பைபிள் சொல்லுது, புறம்பே எடுக்காதவன் தன்னுடைய பிள்ளைகளை பகைக்கிறான். He who spares the rod spoils the child. அப்போ உடனே பையன் பைபிள் தெரிஞ்ச கொஞ்சம் பையனாக இருந்தனால் அவர் சொல்லிட்டாரு, பிள்ளைகளை தகப்பன்மார்களை பிள்ளைகளை நீங்கள் கோபமூட்டாதிருங்கள். Fathers, do not provoke your children to anger அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல, நல்லா பைபிள் தெரிஞ்சு படிக்கிறான், ஆனால் முழுசாக படிக்கலை. அதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். Fathers, do not provoke your children to anger, but bring them up in the discipline and instruction of the Lord. வாசியுங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பெற்றோர்கள் இந்த மனப்பாட வசனம் வைத்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைங்க பகுதி மட்டும் மனப்பாடம் மட்டும் உங்களையே அடிப்பாங்க. Parents, memorize the whole verse. Otherwise, your children only memorize the first part and then use it against you. It is important. It is important to do biblical discipline. வேதத்தின் அடிப்படையான ஒரு சிட்சை
அவசியமாக இருக்கிறது. எது சரி, எது தவறு, what is wrong, what is right, அவங்களா கண்டுபிடிச்சுக்குவாங்க. என்ன செய்வோம்? அவங்களா கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதுதான் பிரச்சனை. When they discover, that's when the problem starts. அவன் ஃப்ரெண்ட் சொல்றதான் சரின்னு அவனுக்கு படும். What the friend says becomes the truth, becomes the reality. Whatever things they learn about life, whatever the friends and the community says becomes the right thing. When we don't do our part, நம்முடைய பகுதியை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய பொறுப்பை நாம் கவனத்தாய் செலுத்தாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் எது சரி தவறு என்பதை வேறு வழியாய் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதை மாற்றுவது பயங்கர போராட்டமாக இருக்கும். இன்றைக்கு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிற போதனை இருக்கிறதா? Do we teach our children? Do we guide them in the instructions of the Lord? Do we teach them to know? Andrew Linder என்ற ஒரு சகோதரர், ஒரு கிறிஸ்துவ சகோதரர், அவர் சொல்கிறார், children who are biblically disciplined by loving parents are many steps ahead towards receiving God's grace through salvation. பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையான சிச்சைக்குள்ளாக நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பான பெற்றோர்கள் மூலமாய் நடத்தப்படுகிறார்களோ, ரட்சிப்புக்கு ஏற்ற கிருபையை பெறுவதற்கு அந்த வழியிலே செல்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் சர்ச்சில் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அதனால நம்ம சொகுசா இருந்துடக்கூடாது. Don't take it for granted that our children are in the church, they are doing ministry, they are somewhere around the church, it's okay. Compound குள்ள இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல. Just because they are within the compound, just because they are active doesn't mean they are safe. Ophni Phinehas எங்க இருந்தாங்க? கூடாரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய உள்ளமோ தேவனை விட்டு தூரமாய் இருந்தது. But their hearts were away from God. Today when we pray for the hearts of the children, for the lives of the children. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்காக, அவர்களுடைய ஜீவியத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஊழியத்தை விசேஷவண்ணமாய் நம்முடைய பெற்றோர் என்ற இந்த ஊழிய பகுதி பொறுப்புகளை முடிக்கிற நாட்கள் வரும் பொழுது, when we come to the end of our parental responsibility ending days, what kind of end it will be? Happy ending? Sad ending? சந்தோஷமான ஒரு முடிவா இல்ல கவலையான ஒரு முடிவா இருக்க போகிறதா? ஏலியுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்தது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read 1 Samuel chapter 4 verse 11, the outcome, because this man refused to do the responsibility that was given to him. தேவன் அவருக்கு கொடுத்த பொறுப்பை கருத்தாய் கவனமாய் செய்யாது இருந்ததினாலே அவருக்கு மாத்திரமே அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பெரிதான ஒரு பாதிப்பு வந்தது என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு பிலிஸ்தியர்கள் தாக்கி தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் மாண்டார்கள், செத்து போனார்கள். அந்த செய்தியை கேட்ட ஏலி அவருடைய நாக்காளிலிருந்து விழுந்து கழுத்து உடைந்து மனம் உடைந்து மரித்து போனார். The ark of the covenant was taken away by the Philistines. Children died in one day. Eli, who hears this message, because of the pain and the heartache, he falls and he dies out of broken neck. What is the conclusion of such a life? இந்த வாழ்க்கையினுடைய முடிவு பாருங்க எப்படி இருக்கிறது. ஹாப்பி எண்டிங்கா, சேட் எண்டிங்கா? சேட் எண்டிங், வேதனையான ஒரு முடிவு. இன்னைக்கு ஏலியுடைய வாழ்க்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அதை வாசிக்கும்படியாய் மாத்திரமே அல்ல, அதிலிருந்து சீர்திருத்தல் நாம் அறிந்து கொள்ளும்படியாக. The life of Eli is written for us, not only for reading alone, but it is for instruction and warning. Parental responsibility. We may be in the ministry of the Lord, but we must not forget the ministry at home. தேவனுடைய ஊழியத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை மறந்துடக்கூடாது. ஊழியம் ஊழியம் என்று சொல்லி ஓடி
தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை நாம் மறந்துடக்கூடாது. குடும்பம், பிள்ளைகளை நடத்துகிற மனைவி, கணவன், கணவன் மனைவி உறவுகளை சீர்திருத்தி நடத்துகிற அந்த ஊழியத்தை நாம் மறந்துடக்கூடாது. ஏலி ஒரு ஆசாரிய தகப்பனாயிருந்தான். தேவனுக்கு பணி செய்தார். ஆனால் தன்னுடைய பெற்றோர் என்ற அந்த பொறுப்பை பார்க்கும் பொழுது அந்த காரியத்திலே அவர் தவறினார். He was a priestly father. He did his role in serving God. But when he comes to his fatherly responsibilities, he failed. And the impact was not on him alone, upon the whole nation. அந்த தேசம் முழுவதும் அந்த பாதிப்பு வந்தது. அவருக்கு, ஏலிக்கு ஒரு பேரப்பிள்ளை அதற்கு பிறகு பிறக்கிறது. Eli has a grandchild after that. And அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள், இகபோட் என்று. A name is given to the child, இகபோட். இகபோட்டுக்கு அர்த்தம் என்னவென்றால் மகிமை விட்டுவிட்டது, மகிமை கடந்து சென்று விட்டது. The glory has departed. அந்த தேசத்துல சின்ன காரியம்தான், கொஞ்சம் பாவம்தான், சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி விட்டதுனால தேவ மகிமையே அந்த குடும்பத்தை மாத்திரமேல அந்த தேசத்தை விட்டு போனது. When we say it's a small matter, small issue, but the small, it's eventually mean the glory departed from the land of Israel, from the nation of Israel. Is a warning to us as fathers. Today as we reflect on the role and the ministry as fathers, தகப்பன்மார்களாக நம்முடைய பொறுப்புகளை நாம் மீண்டுமாய் ஆராய்ந்து கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேச, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்திருத்த, நம்மை சிட்சிக்க. May the word of God discipline us, rebuke us. May we correct our ways if we have gone astray, or we have let go of the spiritual authority. ஆவிக்குரிய அதிகாரத்தை அப்படியே நாம் விட்டவர்களாக இருப்போம் என்றால் இன்றைக்கு மீண்டுமாய் ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை தாங்கப்பா. Lord, give me that spiritual authority, the realization that I have a spiritual authority. இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தோடு நம்முடைய பெற்றோர் துணுவத்தை, ஊழியத்தை நாம் செய்வோம். Let's do and fulfill the responsibility as parents, as fathers, mothers, with the spiritual authority that God has given to us. Let us pray. ஜெபம் செய்வோம். அப்பா, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க என்ற இன்றைக்கு இன்னும் நாங்க அதிகமா உணர்கிறோம்ப்பா. நீர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறீர். இன்றைக்கு நீர் சிட்சையின் செய்தியை எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you for the word of discipline, the word of rebuke that comes from scripture. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் எவ்வளோ வழி தவறி வழி மாறி போயிருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை சீர்திருத்தப்பட, எங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். இந்த நாளிலே குறிப்பிட்ட வகையில் தகப்பன்மார்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவிக்குரிய அதிகாரத்தின் உணர்வு, அந்த உறுதி, நிச்சயத்தை அவர்கள் உள்ளத்தில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு உற்சாகம் உண்டாக, ஒரு அபிஷேக மழை அவர்களுக்குள் ஊற்றப்பட, தங்களுடைய பொறுப்புகளை அவர்கள் எடுத்து செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாய் வர, ஆண்டவரே அந்த ஆலோசனையின் பிரகாரமாய் குடும்பத்தை நடத்துகிற அந்த கிருபை பெற்றோர்களுக்கு தருவீர் என்று செபிக்கிறோம். தகப்பன்மார்களுக்கு விசேஷித்த வண்ணமாய் ஆசாரியர்கள் என்ற அந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற அந்த பக்குவத்தை தருவீர் என்று செபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் செய்கிற காரியத்தை நாங்கள் ஆண்டவரை கவனித்தும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்து மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவரே, கவலையான ஒரு முடிவு அல்ல, சந்தோஷமான முடிவுகள் ஆண்டவரே எங்களுடைய சபைகளிலே பார்க்க போகிறோம். மாற்றங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எழும்புகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.